அமாவாசை பௌர்ணமி நித்தமொரு நன்மை தரும் நிறுத்த கணபதியே போற்றி. பிரதமை பட்டமொடு பதவி தரும் பாலகணபதியே போற்றி. விதியை தக்கதொரு தகைமை தரும் தருண கணபதியே போற்றி. திருத்தையை பக்தர்தமை காத்தருளும் பக்தி கணபதியே போற்றி. சதுர்த்தி வீரமொடு பகை விளக்கும் வீர கணபதியே போற்றி. பஞ்சமி சகமதிலே மேன்மை தரும் சக்தி கணபதியே போற்றி. சஷ்டி திருத்தமான வாழ்வு தரும் திவிஜ கணபதியே போற்றி. சப்தமி சித்தியோடு முக்தி தரும் சித்தி கணபதியே போற்றி. அஷ்டமி உத்தமமாம் புத்தி தரும் உச்சிஷ்ட கணபதியே போற்றி. நவமி வித்தைகளில் தடை விளக்கும் விக்ன கணபதியே போற்றி. தசமி சேமமதை அள்ளித்தரும் க்ஷிப்ர கணபதியே போற்றி. ஏகாதசி கேட்கும் வரும் கொடுத்தருளும் கேரம்ப கணபதியே போற்றி. துவாதசி லட்சியத்தில் துணை நிற்கும் லக்ஷ்மி கணபதியே போற்றி. திரையோதசி மட்டில்லா மகிழ்வு தரும் மகா கணபதியே போற்றி. சதுர்த்தசி விரும்பும் பொருள் விரைந்தருளும் விஜய கணபதியே போற்றி. ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக. இப்படி ஒவ்வொரு திதிக்கும் இருக்கும் ஒவ்வொரு கணபதியும் பார்த்து அந்தந்த திதிக்குரிய அந்த கணபதி துதியை சொல்லிவிட்டு வேலையை செய்தால் மிக சிறப்பான மேன்மைகள் கிடைக்கும். இல்லை என்றால் மொத்தமாக அத்தனை கணபதியும் பற்றி தினமும் இந்த பாடலை பாராயணம் செய்யும்போது விநாயகர் அருள் விரைவில் கிடைக்கும், விக்னமெல்லாம் நீங்கும். இதை இயற்றியவர் இதய காவலர் தமிழ் வள்ளல் பாரத் கௌரவ் பேராசிரியர் டாக்டர் கீதா சுப்பிரமணியன்.